வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ முத்து என்னாச்சு மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, வேறு எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா, நீ எதுக்குமே அழமாட்ட, எங்கள் அம்மாவே ஒன்றை பாடாப்படுத்துவாங்க, அப்போ கூட நீ ஒரு மாதிரி இருப்பியே தவிர்த்து இவ்வளோ கண்ணீர் வராத, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் ரோஹிணி பார்லர் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் பூ விற்றுட்ருந்தேன். அப்போ ஒரு ஆள் என் பைக்கு பின்னாடியே வந்தார். சரி, சாதாரணமாக பின்னாடி அவர் ரோட்டில் போவார் போலன்னு விட்டுட்டேன். நான் எங்கே போனாலும் என் பின்னாடி வந்துகிட்டே இருந்தாரா, எனக்கு சுத்தமாக முடியலை. வித்யா வீடு இருந்துச்சு, வித்யா வீட்டுக்குள்ளே போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வித்யாவும் ரோஹிணியும் தான் வெளியே பார்த்துட்டு யாரும் இல்லை முன்னா நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, பூ வியாபாரத்துக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப சிந்திக்கிறாரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, யார் உன் பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எங்க, நான் எந்த ஆள்கிட்டங்க பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த இடம்னு சொல்லுவோம், என்கிட்ட காமி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் இன்னும் இவ்வளோ நேரத்துக்கும் அந்த பையன் அங்கேயாட்ட நிற்பான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனா பின்னாடி யார் போனாங்க என்ன வரணும்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு பைக்கில் அங்கங்கே சுற்றுறாரு. ஒருத்தரையும் காணலை. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே விஜயா சொல்கிறாங்க, இதுதான் ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாருடா முத்து, நீ வேலை பார்க்க அதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாதா? உன் பொண்டாட்டி பூ விற்று என்ன செய்ய போகிறான்? இப்போ ஒவ்வொருத்தன் பின்னாடி சுற்றுறான், தினம் ஒருத்தன் சுற்றுவான். அத்தனை பேருக்கும் பயந்துக்கிட்டு இருந்தால் சரியாக வருமா? இல்லைனா ஒவ்வொருத்தனா இவ்வளோ தேடி வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறாங்கம்மா. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மீனா எவ்வளோ நாளும் பூ வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கா வந்துட்டுருக்கா, ஒரு கிடையாது. இப்போ யார் முன்னாடி போகிறா, எதுக்காக போகிறாங்கன்னு எனக்கு தெரியணும். அதுபோக மீனாவை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இன்னொரு வாட்டி நான் பார்த்தேன் அப்படின்னா சட்னி ஆக்கிடுவேன், ஏன் கொத்து பரோட்டா கூட போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. போடுவேன். இப்படி எத்தனை பேரை கொத்து பரோட்டா போடுவேன்? பேசாமல் மீனா வீட்டில் இருக்க சொல்லு. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை அங்கங்கே 4 இடம் போய்கிட்டு எதுக்கு இருக்கணும்? இதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் மருமக ரோகிணியோ சுருதியோ நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டியதானே? ஏம்மா, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சம்மா, உங்கள் புருஷன் மாதிரி தான் உழைக்காங்களா, வீட்டில் இருந்து சாப்பிடுங்களேன்னு சொல்லி பார்க்க வேண்டியதானே? இல்லை நீங்கள் சொன்னால் அவங்க கரெக்டாக கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களே. ஆனால் மீனா மட்டும் கேட்கணும். ஏன்னா மீனா உழைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுபோக அவள் வீட்டிலே இருந்து உங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் சொல்லாமல் இருப்பீங்க, அவ்வளோதானே? அப்பவும் மீனாவை சும்மையாக விட போகிறீங்க. அவளுக்கு இருக்க ஒரே ஆறுதல் இந்த வேலை தான். இல்லைன்னா உங்கள் உரியில் தான் இங்கே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுவும் சரிதான்டா. மீனா வேலைக்கு மட்டும் போனேன்னா இந்த விஜயா பாடாதான் படுத்திகிட்டு இருப்பா. விஜயா, இதை ஒரு பொருட்டாக சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நீலாம் வேலைக்கு போகிற, உன் முன்னாடி யாராவது வராங்களா போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. என் முன்னாடி யாரும் வரல ஆண்டி அப்படிங்கிறாங்க. சுருதிகிட்ட கேட்குறாங்க, சுருதி உன் முன்னாடி யாரும் வராங்களா அப்படிங்கிறாங்க. என் முன்னாடி ஒருத்தன் வந்தான், ஒரியும் பண்ணான். முத்து வெளுத்த வெளுப்புலையும் மீனா வெளுத்த வெளுப்புலையும் என் பக்கத்துலேயே வராமல் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி அங்கிள், இந்த ஃபேமிலிக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். என் பின்னாடி எனக்கு ஏற்கனவே பார்த்து வச்ச மாப்பிள்ளை என்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்னை வழிமறிச்சார், என்னை டிஸ்டர்ப் பண்ணார். அப்போ மீனா ஒரு முறை கொடுத்த வெளுப்பில் கொஞ்ச நாள் வராமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணார். அப்போ முத்து கொடுத்த கொடுப்பில் ஆளையே காணலை. இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வரும்போது சம்மந்தப்பட்டவங்க உரிமையாக இருக்கிறவங்க அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அடுத்தாப்புல அது நடக்காது. மீனா, நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள், 4 பேரையும் பாருன்னீங்க, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, என் பைக்கே பின்னாடியே வந்தால் எனக்கு அசிங்கமாக தெரியுதுல்ல. அதுபோக பின்னாடியே வராங்க, என்ன நோக்கத்தோடு வராங்கன்னு தெரியலை. அதுபோக எங்கள் தொழில் போட்டியா இல்லைன்னா எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. மீனா, தொழில் போட்டி இப்போ தான் நீங்கள் டெக்கரேஷன் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதை கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது முத்து பல மாதிரி யோசிக்கிறார். ஒருவேளை அவன் டெக்கரேஷன் தொழிலாக இருக்குமோ, இல்லைன்னா அவன் பூ தொழிலாக இருக்கும் இடைஞ்சலாக இருக்கோ அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது விஜயா நக்கலாக சொல்கிறாங்க, ஏங்க 50க்கும் 100க்கும் பூ விற்றுட்ருக்கா, இந்த டெக்கரேஷன் வேலை ஒரு வேலை வந்துச்சு, அதுக்கப்புறம் வேலையே காங்கலை, இவளுக்கு தொழில் போட்டிக்கு வராங்களோ அப்படி இப்படிங்கிறேம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா அம்மா அமைதியாக இருக்கணுங்க அப்படிங்கிறாரு மனோஜ். இங்கே பாரு மனோஜ், நான் இருக்கிற கடுப்பில் ஏதாவது பேசணுன்னா ஒரு வசமாக கொடுத்துருவேன், செத்தனாமிரு அப்படிங்கிறாங்க. மனோஜ், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அவங்க என்னவும் பண்ணிட்டு போகிறோம், நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்னென்னு எல்லாம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். மீனா, அவன் எப்படி இருப்பான் எதிர்ப்பான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளா, டே விட்றா அப்படிங்க. இல்லைப்பா, அவன் எப்படி இருப்பான் எதிர்ப்பான்னு சொல்லி ஆகணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பேப்பர் எடுத்து வரைபடம் வரைகிறாரு. அவனுக்கு கண் இப்படி இருக்குமா, காது இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக ஒரு படம் வரைகிறாரு. அவருக்கு வந்து மருகமாக இருந்துச்சு அப்படி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதை பூராமே இன்னும் பண்ணி வரைபடம் வரைகிறாங்க. இங்கே வச்சியா சிரிக்கிறாங்க. பெரிய அதிகாரி மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனால் கண்டுபிடிக்க முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏன் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சே தீருவேன். சிட்டிக்குள்ளே ஃபுல்லும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிரைவராக இருக்காங்க. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். என்ன இந்த ஃபோட்டோவில் அடையாளம் தெரியும் எவனாவது பார்த்தா சொல்லுங்கன்னா சொல்ல போகிறாங்க. அதுபோக மீனா முன்னாடி சுற்றும் போது அது பக்கத்தில் எப்படியும் கேமராக்கள் இருக்கும். அந்த கேமராவை வந்து பதிவை வந்து நம்ம பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நின்றாருங்க. இந்த இடத்துலேருந்து தான் என் பின்னாடி வந்துட்டு இருந்தார். இங்கேருந்து தான் வித்தியா வீட்டுக்கு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. என்னாச்சு வணக்கம், என் வீட்டம்மா பின்னாடி ஒரு ஆள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. அது யார் என்ன வரணும்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே 2 3 நேரில் தம்பி காமிக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் வாங்க தம்பி காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அந்த நபருடைய முகம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை பார்த்துட்டு இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம பேசாமல் ஒரு பெட்டிஷன் கொடுத்தானே அப்படிங்கிறாங்க. மீனா ஏற்கனவே செல்ல காணலன்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், அதுவே இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. இதில் இன்னொரு ஆளுக்கு பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணதான்னு சொன்னால் அவங்க என்னெல்லாமோ கதை கட்டுவாங்க. எங்கள் அம்மாவே பாரு, நீ வந்து கல்யாணம் முடிஞ்ச மாதிரி லாந்தணும், பூ அலங்காரம்னு வச்சுட்டு லாந்தத, கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதே மாதிரி அவங்க ஏதாவது பேசினா மேலும் தான் நமக்கு டென்ஷனாகவும் மன கஷ்டமாகும். விடு, இந்த வீடியோவில் பார்த்தா எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புனா கண்டிப்பாக இவன் இங்கே தான் இருக்கான், இந்த ஏரியா தான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் சிக்குது அன்றைக்கி செத்தான், அன்றைக்கி போடல கொத்து புரட்டா ஆயிரும் மனுஷன் பாரு அப்படிங்கிறாங்க. எதனாலும் முறைப்படி செய்யுங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு தேவையில்லாத வேலையை இது பண்ணாதாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ வேலை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்க, நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம நடந்துகிட்ருக்கோம். யார் டிஸ்டர்ப் பண்ணுறா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஒன்று சரிங்க கோவப்படாதீங்க அப்படின்னு. இல்லை மீனா எனக்கு சரியான காண்டா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனோன்னே ஒரு எஸ்எம்எஸ் வருது, இன்னும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உங்கள் ஏரியாவிலையா அப்படிங்கிற. ஆமாம் எங்கள் ஏரியாவில் தான் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கள் ஏரியாவில் தான் இருக்கும். எப்படினாலும் நான் வந்து தகவல் சொல்லிடுறேன் முத்து, என் ஃபோனுக்கு நீ எதிர்பார்த்துட்டே இருக்கு, நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் சொல்லி எப்போனாலும் கூப்பிடு, வாரேன், ஆளை சட்னி ஆக்கி ஆகணும். என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நான் விடவே மாட்டேன். என் பொண்டாட்டி வந்து நிம்மதியாக வேலை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கா, அவள் யாருக்கு இந்த பாவமும் செய்யாத ஒரு இல்லாத பிள்ளை. அந்த ஒரு இல்லாத பிள்ளைய வேலை செய்கிறத டிஸ்டர்ப் பண்ணால் நான் எப்படி விட முடியும், விடவே மாட்டேன். என் பொண்டாட்டி அந்தளவுக்கு மன சங்கடத்தில் இருக்காங்க, எனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணலைங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை 2 பேருக்குமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு கொடுக்குறப்ப, வேணாம்ப்பா சாப்பிடுங்கடா, 2 பேர் இது நினச்சி ரொம்ப இது ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஆள் தெரியாமல் முன்னாடி வந்தானே என்னமோ தெரியல, சரி அவன் வந்த பிறகு இதுக்கு பிறகு வந்தான் அப்படின்னா பார்த்துக்கலாம், அப்பா வீடியோலாம் எடுத்துட்டோம், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாம் கொண்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வீட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பார்த்து ரவி, இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, ஆனால் சரியாக எனக்கு பிடிபட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு டிரைவரும் அப்படி தான் சொல்கிறான், எங்கள் ஏரியாவில் தான் இந்த மாதிரி தெரியுது, முகத்தை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், ஆனால் டவார்னு எனக்கு சொல்ல முடியல, ஆனால் அவன் கண்டிப்பாக என்னை கிராஸ் பண்ணான்னா அவனை சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படி மட்டும் அவன் சொல்லட்டும், என்ன ஆனாலும் பரவாயில்லை, அவனை வெளுக்கிற வெளுப்பில் தன்னால் அலறி போகணும் அப்படிங்கிறாங்க. முத்து இப்போ தாண்டா ஒரு இல்லாமல் இருக்க, வேறு எதுவும் பிரச்சனை வராமல் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு ரவி, இதுக்கு முன்னுக்கூட்டி நான் பிரச்சனை பண்ணி உள்ளே போனதாக இருக்கட்டும், வைக்கிறதா இருக்கட்டும், அப்பாவுக்கோ எல்லாத்துக்கோ வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். என் பொண்டாட்டி ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணதானா அவனை வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு ஆள் நான் கிடையாது. அதுபோக கொடுப்பில் எனக்கு எது ஆனாலும் அப்பாவும் ஃபீல் பண்ண போகிறதில்ல, என் பொண்டாட்டியும் ஃபீல் பண்ண போகிறதில்ல, நானும் ரொம்ப சந்தோஷமாக போய் உள்ளே இருப்பேன். ஏன்னு கேளு, என் பொண்டாட்டி டிஸ்டர்ப் பண்ணு பொறிச்சு எடுத்துட்டேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருக்கும். வரட்டும், அந்த கொத்து பரோட்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா கொத்து பரோட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரவி, கொத்து பரோட்டா வந்து கந்தலாக ஆகும் அப்படி தானே, அதே மாதிரி அவனை கந்தலாக ஆக்காட்ட பாரு அப்படிங்கிறாங்க. சீக்கிரமா உள்ளே போயிடுவான், நீங்கள் என்னமோ மாடியில் வீடு கட்டிடுவான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பையன் ஒரு நாள் மாடியில் ரூம் கட்ட போகிறதும் இல்லை, இந்த வீட்டில் நிரந்தரமாகவும் குடியிருக்க போகிறதும் இல்லை.
இன்னொரு பிரச்சனை வந்து அசிங்கமாச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுது, இந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, அப்போ நீ பண்ணது எல்லாமே கரெக்டா? ஒரு சொந்தக்கார பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் மேலே கொடுத்த பெட்டிஷனை வாபஸ் வாங்குறதுக்கு நீ பணத்தை வாங்கிட்டு வாங்குத. நீ நியாயமாக பெட்டிஷன் கொடுத்து அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னா அது ஏற்புடையது. ஆனால் அதுக்கு பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு பண்ணால், மீனாவுக்கு தெரியாமையே அவன் நகையை எடுத்து விற்று அதுக்கு பதிலாக கவரிங்கை மாற்றி மீனா அம்மா தான் எடுத்திருப்பாங்க, மீனா குடும்பத்தில் தான் எடுத்திருப்பாங்க. ஏன் எங்கள் அம்மா அப்போ நாச்சியார் ஆயிரம் குறை சொன்னேன். இப்படிலாம் பண்ணிவிட்டு நீ யோக்கியமாக பேச என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அது இது ஒன்றுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, முத்து அவன் பொண்டாட்டி மீனா மேலே அதிக பாசம் வச்சுருக்கான். அவளுக்கு ஒன்றுனா அவன் தாங்கிக்க மாட்டான். எல்லா புருஷனும் தான் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுருக்க தான் செய்வாங்க. அவளுக்கு ஒன்றா தாங்க மாட்டான். அதனால் முத்து, இதில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அவன் யார் என்ன வரும்னு தெரியணும், அதுபோக நீ வந்து நிதானமாக அதை கையாளு அப்படிங்கிறாங்க. எப்பா, எனக்கு இப்போதைக்கு நிதானம் இல்லை, அந்த நிமிஷத்தில் நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நடந்துக்கிற சூழல் பொருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் என் மேலே தயவுசெய்து வருத்தப்படாதாங்கப்பா, முத்து இப்படி பண்ணிட்டானான்னு சொல்லி எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து, ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்பா வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லி ஏசிருப்பேன். இதை நான் உன்னை தப்பாக சொல்லிட முடியாது, உன் உணர்வை நான் வந்து அந்தளவுக்கு புறந்தள்ளிட முடியாது. சரி பார்த்துக்கோ, நார்மலாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மீனா பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வீட்டுக்கு 2 பேர் தேடி வராங்க. மீனா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மீனாவா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம்மா, மீனா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. பதிலே சொல்லாமல் இருக்காங்க. உடனே முத்து சொல்லாரு, இருக்கா மீனா வா அப்படிங்கிறாங்க. மீனா இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, என் தங்கச்சி மோனுக்கு கல்யாணம் வச்சுருக்கு, நீ சூப்பராக அந்த கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணியா, பூ அலங்காரம் பண்ணியா, எல்லோரும் உன்னை பத்தாமா பேசுகிறாங்க, நல்லா பண்ணி கொடுமா, பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே யோசிக்காங்க. ஏன்னா பெண்ணன் துறந்தவரை நினச்சி ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது தன்னுடைய நட்பேருக்கு கெட்டு பேராயிருமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மீனா, நான் ஏதோ கேட்குறேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா சூப்பராக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரா, சரி சரி பண்ணிடலாம்ல மீனா, நீங்கள் உறுதி சொன்னால் தான் நாங்கள் போகலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாங்க்கா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வரும் மீனா, என்ன வரும் அப்படிங்கிறாங்க. அக்கா, டெக்கரேஷனை பொறுத்த மட்டும் சதுரடி கணக்குக்கா, பூவுக்கு வந்து எடை கணக்குக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டுமா, அது என்னவோ எவ்வளோ வரும் தோராயமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, மண்டபம் சைஸ் என்னக்கா, ஸ்டேஜ் சைஸ் என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, மண்டபம் பெரிய மண்டபம், நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சரிக்கா அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி இருங்க, என்ன மீனா அப்படிங்கிறாங்க. வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் போய் பார்க்குறாங்க. மண்டபத்தை பார்த்துட்டு இதுக்கு இத்தனை சதுரடி வரும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என்னப்பா உங்கள் வீட்டம்மா பூ வியாபாரம் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க, நான் மீனா கூடயே இருக்கேங்க்கா, இதுக்கு எவ்வளோ சதுரடி வரும்னு ஒரு கணக்கில் என்னால் சொல்ல முடியுது. அதுபோக பூ வந்து மூர்த்த நேரம் எவ்வளோன்னு நார்மலாக மீனா கூட மார்க்கெட்டில் வாங்க போகிறதுனால அதுவும் தெரியுமில்லக்கா, அதாங்க்கா இந்த மீனா பூ, நான் வந்து நார் அவ கூட சேர்ந்தனால மணக்கங்க அப்படின்னோடனே மீனா சிரிச்சிடுறாங்க. மீனா, இப்படி நீ சிரிச்ச முகமாக தான் நல்லாயிருக்கும், அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத, அவன் யார் இன்னொரு நான் பார்த்துக்கிறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், இது இன்னொரு வாட்டி வரட்டும், நான் வச்சுக்கிறேன், நீ இந்த டெக்கரேஷன் வேலையை மட்டும் பாரு, பண்ணிடலாம்ல நாளை கழிச்சு அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிடலாங்க அப்படிங்கிறாங்க. சரி வா, மார்க்கெட்டில் போய் வந்து பூவுக்கு ஆர்டர் கொடுப்போம், அட்வான்ஸ் கொடுப்போம்னா அட்வான்ஸை கொடுக்குறாங்க. அப்போ வீட்டுக்கு வராங்க. என்னப்பா பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. பார்த்துட்டோம்மா, ஸ்டேஜை பார்த்தாச்சு, அதுக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டு வரேன்ப்பா, நாளை கழிச்சு ஜம்முன்னு பண்ணிடணும்ப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்து வாங்கடா முத்து, நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுனால தான் உங்களுக்கு இந்த சொந்த வீட்டில் கூட மறுவாதை குறைவாக இருக்குது, நீங்கள் பணம் காசோடு இருக்கும்போது எல்லாருமே உன்னை மதிப்பாங்க, ஏன் அவன் பெற்ற தாய் விஜயாவாக இருந்தாலும் எல்லோரும் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, முத்துக்கிட்ட பணமே இருந்தாலும் அவன்கிட்ட குணம் காணாதுங்க அப்படிங்கிறாங்க. என்னது, முத்துக்கிட்ட குணம் காணாது, மனோஜ் மற்றவங்களாம் குணம் காணுவேனே அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா, நான் என்ன பண்ணாலும் என்னத்தையாவது என்னையும் மீனாவும் குறை சொல்லணும்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, சொல்லிட்டு போகிறாங்க. எங்களோட சிந்தனை எல்லாமே எங்கள் வேலையை முடிக்கணும், மீனாவை டிஸ்டர்ப் பண்ணுற யாரோ அவனை வந்து வெளுக்கணும், ஏன் எதுக்குள்ளே வந்த அப்படின்னு நான் கேட்கணும், அதுதான் என் கதை, வேறு ஒன்றும் இல்லை. மீனா, சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அவங்க பாட்டில் தூங்குறாங்க. காலையில் விடியுது. இங்கே வித்யாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னடி செல்லை கொண்டு கடலில் போட்டியா விடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போட்டாச்சுடி அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யாவுக்கு பயங்கர பயமாக இருக்குது.
ஏன்னு கேட்டால் அந்த செல்லில் வந்து கிறிஷு, ரோகிணி எல்லாருமே செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. ரோகிணி வந்து செல்ஃபி எடுக்கும்போது வித்தியா செல்லில் தான் ஃபோட்டோ எடுப்பா போலான்னு சொல்லிட்டு வளைச்சி கிறிஷ் கூட எடுத்துடுறாங்க. அது முத்து செல்லில் தான் கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு முத்து செல்லில் எடுத்துருக்குறாங்க. இந்த வாரம் தெரியாது. வித்தியா செல்லை மிஸ் பண்ணிட்டாங்க ரோட்டில். அதான் வந்து அந்த ரோட்டில் உட்காந்துருப்பாங்கள்ல தாத்தா பாட்டி, மீனாவுக்கு தெரிஞ்சவங்க, கல்யாண நாள்லாம் கொண்டாடினாங்க, அவங்க எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த விஷயம் தெரியாத வித்தியாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம வந்து போகிற போக்கில் ஆட்டோவில் போகிற இதில் வந்து அவசரத்தில் செல்லை கீழே போட்டோம். எங்கே கிடக்கோ எது கிடக்கோ தெரியலை. அதில் வேறு நான் ரோகிணிலாம் செல்ஃபி எடுத்தது வேறு இருக்குது, அதில் டேட் உட்பட இருக்குமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்பவும் ரோகிணிகிட்ட சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது வித்தியா துறை போட்டாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி மனசை தேர்த்திக்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது பேங்க்லேருந்து காலையிலே ஒரு 4-5 பேர் வந்து நிற்காங்க. அப்போ நாங்கள் பேங்க்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ரோகிணி, மனோஜ் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தாங்களா, அதனால வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வெளில நில்லுங்க, மனோஜ் வருவார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வராண்டாமா, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரணுமா அப்படிங்கிறாங்க. பின்னாடியே விஜயா எல்லாருமே வராங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணிங்கிறது நீ தானே அப்படிங்கிறாங்க. நம்ம மரியாதைலாம் பேசுகிறீங்க அப்படி, உங்களுக்குலாம் என்னம்மா மரியாதை? 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, கடன் வாங்கிட்டு கட்டவே மாட்டேறீங்க. 4 லட்சம் 3 மடங்கு கூடி 12 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. 12 லட்ச ரூபான அப்புறம் நீங்கள் கட்டலை, எப்போ தான் கட்டுவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா என்ன சார் வீடு மாதிரி வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது வரைக்கும் இந்த அம்மா கொடுத்த அட்ரஸில் தெருவா தான் அலைஞ்சோம். என் கூட சேர்ந்து இவங்க லோன் வாங்கின பிறகு 6 செட்டில் அதிகாரிகள் மாறிட்டாங்க. நான் இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கேன். இவங்க வந்து கடைசியாக கொடுத்த முகவரி இது, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஹஸ்பண்டும் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டும் வந்து நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தரோம், அவரை கூப்பிடுங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வர, என்ன சவுண்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, தவிர உங்களை தேடி தான் வந்திருக்காங்க. உங்கள் வீட்டம்மா ஏதோ லோன் எடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் தரேன்னு சொன்னீங்களா, அதான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே தரேன்னு சொன்னேன், நீங்கள் தானே ஆதார் கார்டு வாங்கினீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பணம் கட்டலைன்னா, உங்கள் பொண்டாட்டி பணம் கட்டலைன்னா நீங்கள் தான் பொறுப்பு, அந்த அடிப்படையில் தான் சொல்கிறது. எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு அவள் எடுத்து கொடுத்துருக்கா, அதெல்லாம் கட்ட முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இங்கே என்னடா நடக்குது, ரோகிணி என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேம்மா, வித்யா வீட்டில் கஷ்டம்னு சொல்லி 4 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அவள் விவேகமாக எடுத்து கொடுக்கணும். அவள் வித்யா வந்து ரோகிணியை வச்சு நல்லா சாப்பிட்டுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த வித்யா கூட சேராதன்னு ரோகிணி எவ்வளவோ சொன்னேன். உன் வயசு என்ன, அவள் வயசு என்ன, அதுபோக வசதி வாய்ப்பு என்ன, அவள் வசதி வாய்ப்பு என்ன, கஷ்டப்பட்டவட்டெல்லாம் சேரணும், உனக்கு என்ன தலையிலையாக மனிதருக்கு அப்படிங்கிறாங்க. பேங்க் அதிகாரிகள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள ட்ராமாவை கேட்கறதுக்கு நாங்கள் வரலை, எங்களுக்கு பணம் கட்டணும், எப்போ கட்டுவீங்க, எப்போ செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாட்ட வாங்கி நான் வந்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா வித்யானா யார் அப்படிங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பிரித்து பார்க்குறாங்க. வித்யாங்கிறவங்க சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் தரலை, உங்கள் ஹஸ்பண்ட் தரலைன்னா தான் அடுத்த மூவ் அவங்க மேலே பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், உங்கள் நடிப்பு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்குங்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்குங்கிறாங்க. இது சரி வராது. நீங்கள் பணத்தை கட்ட போகிறீங்களா, இல்லை உங்கள் வீடை நாங்கள் சப்தி பண்ணுறோமா அப்படிங்கிறாங்க. வீடை சப்தி பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சபாஸ், இந்த வீடு வந்து பார்லரம்மா பேரில் இல்லை, இது எங்கள் அம்மா விஜயா பேரில் இருக்குது, நாட்டிய பேர்வழி அவங்க பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, அவன் சொல்கிறது உண்மை தான், ரோகிணி பேரில் அந்த வீடு இல்லை, என் பேரில் தான் இருக்குது. அவள் ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கான், நீங்கள் அதுக்காக வந்து ரோகிணி கட்டிக்கினது நல்லா இருக்காது, நான் கிட்ட சொல்லுறதை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரியாள், உங்கள் வீட்டில் தான் வீடு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுறதை மதித்து நான் போகிறோம், நாங்கள் எல்லாருமே போகிறோம் கிட்டத்தட்ட. ஆனால் இது வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வருவோமா, இந்த சொத்தில் வந்து நாங்கள் வந்து வில்லங்கம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. விஜயா திருதுன்னு முடிக்காங்க. அப்படியே மனோஜ் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேம்மா, வித்யா கூட சேராதுன்னு பல முறை சொல்லிட்டேன், ஆனால் இந்த ரோகிணி கேட்குற மாதிரி இல்லை. இப்போ பாருங்கள், வித்யா வாங்கின கடனுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அசிங்கப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படிங்கிறாங்க. ரோகிணி கல்வழி மங்கி மாதிரி அப்படின்னு இருக்காங்க. ரோகிணி சொல்லு, நீ எதுக்கு வாங்கி கொடுத்த அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் தான் சொல்கிறோம்ல, வித்யா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உடம்பு சரியில்லாமல், அவசரம் வேணும்னு கேட்டா, நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவள் கட்டிடுவான்னு பார்த்தா அவள் கட்டாமல் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. மனோஜ், இது உனக்கு முன்னாடியே தெரியுமாடா அப்படிங்கிற. தெரியுமா, ஒரு 4-5 மாதம் இருக்கும்,
நானும் ரோகிணி நடந்து போகும்போது இந்த பேங்க்காரங்க வந்தாங்க. வந்துட்டு பணம் கட்டாமல் அங்கங்கே ரூமை மாற்றி மாற்றி இருந்தால் நாங்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியாத இப்போ பார்த்துட்டோம்ல இவர் யாருன்னு கேட்கும்போது என் ஹஸ்பண்டுன்னு சொன்னோன்னே என் ஐடி கார்டை வாங்கிட்டு போனாங்க. அதனால தான் அந்த அட்ரஸ் வந்திருக்காங்க. நீ ஏன்டா அட்ரஸை கரெக்டாக கொடுத்த அப்படிங்கிறாங்க விஜயா. நான் என்ன அவங்கள கேட்குறேன், அதானே நேர்மையாக பேசினா தான் விஜயா எல்லாம் பரவாயில்லன்னு அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா அது வித்யாட்ட பணத்தை வாங்கி கட்ட சொல்லு ரோகிணி வித்யாட்ட பணத்தை வாங்கி கட்டு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவெல்லாம் வித்யாட்ட வாங்கி கட்டவே மாட்டான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் 2 மாதம் முன்னாடியே சொல்லிட்டேம்மா, இந்த பிரச்சனை வந்துடாமல் ரோகிணி, நம்ம இருக்கிற நிலமையில் வந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தொழில் வளம் கட்டி போயிடும், அதனால் வித்யாட்ட வாங்கி கட்டப்பாருன்னு. அதுக்கப்புறமும் வித்யா வந்து எம்ஐக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குடா பணம் கொடுக்க அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி தான் வந்து கேட்கா, என்ன பண்ண முடியும், நான் தான் கொடுத்தேன், அதுவும் வட்டிக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ஊர் உலகத்துக்கெல்லாம் வந்து உன்னால் வட்டிக்கு கொடுக்க முடியுது, அப்போ தாப்பண்ட எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல, அதை மாதம் மாதம் 50 ரூபா கொடுக்கறதுக்கு உனக்கு முக்குத முணங்குத இருமுத என்னெல்லாமல பண்ணுத அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. நீ நம்மளே தப்பாக பேசிகிட்டு இருக்க, வட்டிக்கு கொடுப்பேன் அப்பாட்ட பணத்தை கொடுக்க மாட்டேயோ அப்படிங்கிறாங்க. உடனே ரவி பிடிச்சிக்கிறாரு. டேய் ரவி மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணுற, அப்பா பணமும் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீ வச்சுக்கிட்டு நீ வட்டி கொடுத்து சம்பாதிச்சிக்கிட்டு இருக்க, இதே இந்த வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்க, அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. டே ரவி நீ என்னடா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னதும்மா வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன், மனோஜ் என்ன சொல்கிறான் பாருங்கள், வட்டி கொடுப்பானா, அப்பா கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டானா, அப்பாவை கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சேர வேண்டியதை வச்சு நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமில்ல, பிஸ்னஸ் ஏதாவது பண்ண முடியும். ஆனால் இவன் மட்டும் ஒத்தியில் ஒரு கதையை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான், அதுதான் நடக்காது, அதனால தான் அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போனது வச்சுது அப்படிங்கிறாங்க. டே அதை எப்படி வாங்கினு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. வாங்கி கிழிச்சேன் அப்படிங்கிறாரு முத்து. இங்கே மனோஜ் சிரிக்கிறாரு, அதை வாங்கி நான் பிஸ்னஸ் மேனாகவும் ஆகிட்டேன், இது உங்களுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரு ரவி நம்ம எவ்வளோத்துக்குள்ளே கழுவி ஊற்றுறோம் இப்பவும் சிரிக்காமல் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவன் அப்படி தான் விடு, வேலை இருந்தால் பாரு முத்து அப்படின்ட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ரோகிணி ரூம் போகிறா. ரோகிணி நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ யாரை கேட்டு பேங்கில் லோன் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், எப்பவுமே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்போவுமே வாங்கிட்டு போமா, நீ ஒரு பணக்காரி, நீ எதுக்கு பேங்கில் லோன் எடுக்கணும் வைக்கணும், அது போக வந்து உனக்கு தேவைன்னா நீ எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வைக்க பெரிய லெவலில் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த வித்யாவுக்கு நீ எடுத்து கொடுக்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் கஷ்டம்னு சொன்னாங்க, என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இதுலேருந்தே எனக்கு தெரியுதுமா, வீட்டில் கஷ்டம்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட பணத்தை அட்டையை போடுதாங்க, இதுவும் தெரியாமல் நீ வந்து என்ன செஞ்சிட்ருக்க, பணத்தை கொடுத்துட்ருக்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி செய்கிறது, அவள் வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டா, அதுவும் ஒரே ரூமில் இருந்தோம், அவள் கஷ்டத்தை சொல்லி அழும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓ இப்படி தான் பண்ணிகிட்ருக்காளோ, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொதுநலமாக இருக்க, ஆனால் வந்து அவங்க சுயநலமாக இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா வித்யா வெளியே வா அப்படிங்கிறாங்க. வித்யா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி உள்ளே வாங்க அப்படிங்கிறேன். நான் எதுக்கு உள்ளே வரணும், முதல்ல 12 லட்ச ரூபாயை போடு எனக்கு அப்படிங்கிறாங்க. என்னது 12 லட்ச ரூபாயை போடணுமா, ஏன்ட்ட நீங்கள் கொடுத்தா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் மருமகிட்ட ஏமாற்றி பணத்தை அட்டையை போட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு போயிருங்க, எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசிவிடுவேன், போயிருங்க. என்னத்தை பேசுவேன், 4 லட்ச ரூபா பேங்க்கில் உனக்காக வாங்கி தந்துருக்கா, அது நீ வந்து சாட்சி கையெழுத்து போட்டுக்கிட்டு உனக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீ ஒன்றுமே கட்டாமல் இருக்க, என் மருமக உன்னால் அசிங்கப்படணுமா, இல்லை என் குடும்பத்துக்காரங்க எல்லோரும் கை கட்டி நிற்கணுமா, ஒழுங்கு மரியாதை இப்போ எங்களுக்கு 12 லட்ச ரூபா வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க விஜயாட்ட, ஆண்டி இங்கே பாருங்கள், நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் சரி தான், இது நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பணம் தராமல் நான் ஒரு நிமிஷம் நவர மாட்டேன், இரு உனக்கு நான் யாரை வர வைக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோன் பண்ணி, பார்வதி இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. பார்வதி வராங்க. என்ன விஷயா இங்கே வர சொல்லியிருக்கியா வித்யா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டி ரோஹிணிக்கும் எனக்கும் ஒரு டீல் இருக்குன்னா இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நான் என்ன சொல்கிறேன், நீயும் நானும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா ரோகிணியும் வித்யாவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் வந்து என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பார்வதி உனக்கு ஒன்றும் தெரியாது, ரோகிணியை ஏமாற்றி அவள் பேரில் கடன் வாங்கி இவள் சாப்பிட்டு அலையுதா, இவள் என்ன செய்தா யார் செய்தான்னு தெரியல, இப்போ சம்மந்தம் இல்லாமல் அந்த பேங்க் அதிகாரிகள் எங்கள் வீட்டில் வந்து 12 லட்ச ரூபா பணத்தை கட்டணும்னு அவ்வளோதான், இது சொந்த வீடு தானே, இந்த சொந்த வீடை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நான் சொந்த வீடை வந்து பேங்கில் கொடுத்துக்கிட்டு நான் வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வழி நிற்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதங்க, எனக்கு வந்து பணம் தந்தது யார் உங்கள்கிட்ட சொன்னா அப்படிங்கிறாங்க. யார் சொல்லுவா, ரோஹிணி தான் சொன்னா, ரோஹிணி தான் என்னை அனுப்பிவிட்டா,
ஒழுங்கு மரியாதை நீ வந்து வித்யாவை பேங்க்கில் பணத்தை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்திருக்கேன், பணத்தை கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நான் எதனால் ரோஹின்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை அது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கால் பண்ணுறாங்க. ரோஹிணி உங்கள் அத்தை வந்து என் வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, நான் உடனே 12,00,000 கொடுக்கணும் அவ்வளோதான்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறீ. சாரிடி அப்படி என்ன சாரிடி பூரின்ட்டு கிடக்க, உடனே வா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஆட்டோ பிடிச்சி பாஞ்சு வராங்க. ஆண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே பாரு உன் ஃப்ரெண்டுன்னு விட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம எதுக்குமா இந்த இவளுக்கு அந்த பிள்ளைக்கு நம்ம அசிங்கப்படணும், அது தேவையே இல்லை என்ன, இது சரி வராது, நான் வந்துட்டு விடமாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி எனக்காக தயவுசெய்து கொடுங்க. வித்யா அப்படி கண்ணடிக்கிறாங்க. ஆண்டி நான் பேங்க்கில் போய் கட்டிடுறேன் அப்படிங்கிற, ஒழுங்கு மரியாதை கட்டிட்டேன்னு அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிக்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் முதல்ல கிளம்புங்க, அவள் வித்யா இங்கே வாடகை தான் இருக்கா, திடீர்னு அவளை காலி பண்ண சொல்கிறாங்கன்னா சரியாக வராது அப்படிங்கிறாங்க. நீ இறக்கம் பார்க்கம்மா, நான் அவள் கெட்டுதாடா, நீ ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. வித்யாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ரோஹிணிக்கு நம்ம எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுறோம், நான் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறாங்க. உடனே பார்வதி ஆண்டியும் விஜயாவும் ஆட்டோவில் அனுப்பிட்டு சாரிடி அப்படிங்கிறாங்க. இனிமேல் நீ என்கிட்ட பேசாதடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ போய்ட்டு வா, நீயும் வராதா அப்படின்னு சொல்லி கோதலை சொல்லிடுறாங்க. சாரின்னு சொல்லிட்டு ரோஹிணி போகிறாங்க. அப்போ தான் வித்யா நினைக்காங்க, முத்து செல்லை நான் தொலைச்சிட்டேன், அதை யார் எடுக்க போகிறாங்களோ என்ன எடுக்க போகிறாங்களோ, கிறிஸு ரோஹிணி எல்லாருக்கும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருக்குது, அதில் நீ எப்படி ஃபோட்டோ எடுத்த வச்சேன்னு ரோஹிணி கேட்டாலும் மாட்டிப்பேன். அதுபோக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த முத்து நம்மளை சும்மா விட மாட்டான், என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு நேராக அவங்க கிராமத்துக்கே போயிடுறாங்க. யார் வித்யா அவங்க கிராமத்துக்கு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு கால் வருது. முத்து எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே மீனா முன்னாடி சுற்றினோன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறேன். மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பூ வித்துட்ருக்கேன் அப்படின்னு. நேராக என் கார் ஸ்டாண்டுக்கு வா அப்படிங்கிற. கார் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே மீனா முன்னாடி போனாலும் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே எங்கே இவர் தான் அப்படிங்கிறாங்க. இவர் தானா? இல்லை என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி பின்னாடி சுற்றுவேன், என் பொண்டாட்டி பின்னாடியே பைக்கில் விரட்டிருக்கீல, உனக்கு எவ்வளோ திமிரில் அப்படின்னு சொல்லி வாயிலேயே போட்டு நங்குனக்கடின்னு போட்டு ஒழுன்னு ஒழுக்காங்க. தருசாகிறாங்க. படுக்கிற ஒழுப்பில் நாளை அலறுதாரு. என்னாச்சு நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு மேலே இவங்க அப்படிங்கிறாங்க. நான் விடவே மாட்டோம்லன்னு சொல்லிட்டு முத்து வெளுன்னு ஒழுக்காங்க. மீனாவுக்கே பயமாயிருது, அவருக்கு எதுவும் ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஏங்க விடுங்க, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அவன் யாருன்னு தெரியணும்ல, அதுக்கு விட்டவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற. மன்னிச்சிருங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாச்சி, நான் வந்து சீதாவை ரொம்பவே விரும்புகிறேன், நான் அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கேன், எனக்கு அந்த பொண்ணோட நடவடிக்கை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அந்த பொண்ணை வந்து கட்டிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ நான் சீதாட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமா அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் முக்கியம் வந்து எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் தான், அவங்களுக்கு பிடிக்கணும், எங்கள் வீட்டுக்கு பிடிக்கணும், பிடிச்சா மட்டும்தான் நான் கல்யாணம் கட்டுவேன். அதுபோக எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட கடை இருக்குது, என் தம்பி மேலே இப்படி ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு, ஆனால் இப்போ சரியாயிட்டான், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன கட்டணும், அதுபோக எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் சம்மதிச்சா மட்டும்தான் கல்யாணம்னு சொல்லிச்சு, அதனால் உங்கள்கிட்ட பேசி ஒழுங்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனா அக்காவை பார்க்குறதுக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்தேன், உங்கள் வீட்டுக்கு. டபார்னு மீனா அக்கா பைக் எடுத்துகிட்டு போயிடுச்சு. தான் பின்னாடியே போய் பேசலாம்னு போனேன், பேச முடியல. அக்கா திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்கிடுச்சு. அப்புறம் அக்கா என்னை தப்பாக நினச்சிச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என் வீடியோவை வந்து ஏதோ சிசிடிவியில் எடுத்துருப்பீங்க போல், உங்களுக்கு வேண்டியவங்க என்னை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, அவங்க வந்தப்புறம் தான் நீங்கள் கார் ஸ்டாண்டு கூட்டி போனீங்க, இப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஐயோ நான் அவசரப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மீனாவும் ஐயோ சாரி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா தப்பு என் மேலே தான், நான் முதல்லே சொல்லியிருக்கணும், நானும் லூசு மாதிரி டைரெக்டாக பேச வந்துட்டேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்கள வச்சு பேசியிருப்பேன், யாரும் இல்லை, அதனால தான் நானே டைரெக்டாக வர வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நான் சீதாவை நல்லா வச்சு பார்த்துப்பேன், நானும் நல்லா படித்து சம்பாதிக்கிறேன் வைக்கிறேன், சொந்த வீடு இருக்குது எனக்கு, மற்றபடி எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, என்னை பற்றி விசாரிச்சுக்கோங்க, நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் கேளுங்க, நான் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சாரி தம்பி சாரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு முத்து. உடனே முத்து நினைக்கிறாரு, மீனா வாழ்க்கை வந்து படிக்காதவங்க கட்டினாலும்
சீதா வாழ்க்கை படித்தவொன்னே கெட்டது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு சரி தம்பி சீதாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து உங்கள் சம்மதம் தான் முக்கியம்னு சொல்லி சீதா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தியா மீனா, நம்ம 2 பேர் சம்மதம் தான் முக்கியம்னு சீதா சொல்லியிருக்கா, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி தம்பி வாங்க முதல்ல ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே ஆஸ்பத்திரி போனால் நல்லா இருக்காது, இதுக்குள்ள மருந்துலாம் என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. மீனா உடனே ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற. மீனா உன் முன்னாடி நான் சொன்னோன்னே எனக்கு கடுப்பாயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை, சாரி மீனா அப்படிங்கிறாரு முத்து. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.